ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி தோசைக்கு நான் எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி எடுத்துருக்கேன். இது வந்து இட்லி அரிசி. இதை வந்து நீங்கள் கடைகளில் வடபத் அரிசி என்று கூட கேட்டு வாங்கலாம். நார்மலாக எல்லா கடைகள்லையுமே இருக்குது. இது வந்து ஒரு 4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதே டம்ளரால் 1 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கிறேன். 2.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் நல்லா கிளஞ்சி கழுவி எடுக்கணும். ஏன்னா இதை நான் மறுபடியும் கழுவ போகிறதில்லை. அதால் தான் நீங்கள் எந்த அளவுகளால் எடுக்கிறீங்களோ, கிண்ணமோ டம்ளரோ சின்னனோ பெருசோ 4 டம்ளர் அரிசி என்றால் 1 டம்ளர் உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதுதான் கணக்கு. இதே மாதிரி அரிசி உளுந்து எல்லாத்தையும் நல்லா கழுவி போட்டு நான் மூடி ஊற வச்சுட்டு, நான் இரவு ஊற வச்சு நான் காலையில் தான் அரைக்க போகிறேன். நார்மலாக நீங்கள் இது ஒரு 6 மணித்தியாலும் ஊற வச்சிங்கனாலே போதும். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிட்டுது. இனி வந்து இப்போ இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணி இருக்குது தானே, அதை வந்து நான் கீழே ஊற்ற போகிறதில்ல, அதை வந்து எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னு சொல்லுங்கள், அதில் தான் நான் இந்த உளுந்து எல்லாத்தையும் அரைச்சி எடுக்க போகிறேன். அதை எடுத்து வச்சுட்டு நாங்கள் ஊற வச்ச உளுந்து இந்த கிரைண்டர் கப்பில் சேர்த்துட்டு அந்த உளுந்துக்கு மேலால் நிற்கிற மாதிரி ஊற வச்ச தண்ணியை விட்டு நல்லா பட்டா உளுந்து அரைச்செடுக்கணும். எவ்வளோத்துக்கு பட்டா அரைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு இட்லி தோசை சூப்பராக வரும். என்னட்டு இந்த சின்ன கிரைண்டர் கப் இருக்குது, இதில் தான் நான் அரைச்செடுக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய மிக்சிகள் அப்படி எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதில் கூட அரைச்செடுக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற உளுந்தையை அரைச்சிட்டு இப்போ அரிசியை அரைச்செடுக்க போகிறேன். அரிசியும் அதே மாதிரி தான் கணக்காக போட்டு உளுந்து ஊறின தண்ணியை விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்செடுக்கணும். அரிசி ஆக பட்டா அரைக்கலாட்டிக்கு நீங்கள் கொஞ்சம் அந்த ரவை மாதிரி பதத்தில் இருக்கும், அந்த அளவுக்கு அரைச்செடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இப்போ அரிசியை மறைச்சி நாங்கள் அந்த உளுந்து அரைச்சி வச்சுருக்கிறது தானே, நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுக்கணும். அதுக்குள்ளேயே சேர்க்குறேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா அரிசியும் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுக்க போகிறேன். பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் இப்போவே உப்பையும் சேர்க்க போகிறேன். நான் அடுத்த நாள் பொங்கி வந்தோன்னே உப்பு சேர்த்து சுடுறது அந்த மாதிரி இல்லை, ஊற வைக்க நான் உப்பையும் சேர்த்துருவேன். உப்பையும் சேர்த்துட்டு கையால் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுவோம். எவ்வளோத்துக்கு கையால் கலக்குறோமோ அவ்வளோத்துக்கு இட்லி தோசமாக நல்லா பொங்கி வரும். அதே நேரம் கைகளில் பார்த்தீங்களா எல்லாம் பிறண்டிருக்கும். இட்லிமா அரைக்கும் போது கையில் பிறலும் முகத்தில் பிறலும் அதெல்லாம் கணக்கெடுக்கக்கூடாது. அப்படித்தான் சண்டேட்டா சட்டக்கிளியத்தான் செய்யும். சரியா? அதுக்கு பிறகு இப்படி இந்த மாதிரி ட்ரெயில கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு ஊற வச்ச மாவை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டேன்டா. சின்ன கிரைண்டர் கப்பில் நீ அரைச்சினா அந்த சூடு இருக்கும், அரைச்சமா சூடு அது இறங்குறதுக்காக ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து வெளியில் வச்சுட்டோம்டா. பிறகு பாருங்க எப்படி ஊறி வந்திருக்கு எங்கட இட்லி மாண்டி. இது ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சோம்டா ஒரு கிழமைக்கு சூப்பராக இட்லி தோசை பாவிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.